நெடியோன் வணக்கம். இன்று நாம் திருப்பூரிலிருந்து, கொங்கு நாட்டில் அமைந்துள்ள திருப்பூரிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் கிழக்கு நோக்கி போனால் நொய்யலாற்றங்கரையில் ஒரு பழமையான சிவன் கோவில் காணப்படுகின்றது. அதை பார்க்கத்தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த கோவில் கிட்டத்தட்ட 1300 ஆண்டுகளுக்கும் பழமையானதாக இருக்கின்றது. இந்த கோவிலை பற்றி தேவாரத்தில் பாடல்கள் காணப்படுகின்றன. அதாவது சுந்தரர் பாடியுள்ளார். கொங்கில் குறிப்பில் குகக்கு தலியாய், அதாவது நாயனார் என்று குறிப்பிடுகின்றார். இந்த கோவிலை பற்றி கொங்கு நாடு, கொங்கில் என்றால் கொங்கு நாடு, குறிப்பில் என்றால் ஒரு கொங்கு நாட்டுக்கு அந்த பெயர். அதே போன்று குகக்கு தலியாய் நாயனார் என்றால் இந்த சிவனுடைய பெயர். அன்று அன்னைக்கெல்லாம் தமிழ் மன்னர்கள் எப்படி பெயர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தா, ஒண்ணு சித்தர்களுடைய பெயரா இருக்கும், இல்லைன்னா அந்த பகுதியில பழமையான ஒரு பெயர், அதாவது அங்கு பேசப்பட்டு கொண்டிருக்க மிக பழமையான பெயர்ல இருந்து ஒரு பெயர் எடுத்து வைப்பாங்க. அப்படித்தான் இந்த பல கோவில்களுக்கும், எந்த கோவிலா இருந்தாலும் சிவன் முருகன் எப்படி எதுவாக இருந்தாலும் பழமையான பெயர் அந்த கோவிலுக்கு சூட்டப்படும். சுத்தமான தமிழ் பெயரா இருக்கும். அன்னைக்கு அப்படித்தான் பெயர் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு பொதுவா எல்லாமே சிவன் கோவில் ஆயிடுச்சு. இல்லைன்னா பிரகதீஸ்வரர், மீனாட்சி என்று, மீனாட்சி அம்மன் கோவில் என்று, சுப்பிரமணிய சுவாமி என்று தமிழ் பெயர்கள் காணாமல் போய்விட்டன. இந்த இடத்துக்கு குகக்குத்தலி நாயனார் என்று மிக பழமையான பெயராக இருக்கின்றது. எப்படி அது பெயர் வந்தது என்பதை பற்றி ஒரு தனியான ஆய்வு செய்யப்பட வேண்டும். இது பழமையான தமிழ் மன்னர்கள் வைத்த பெயர் குகக்குத்தலி நாயனார். சரி, இந்த கோவிலில் உள்ள பழமையை பற்றி பேசலாம். இந்த கோவிலில் 11 கல்வெட்டுக்கள் காணப்படுகின்றன. இந்த ஊரானது சூரனூர் என்று பாண்டியர்கள் காலத்தில் அழைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று சோழர்கள் காலத்தில் இந்த ஊரானது முகுந்தனூர் என்று அழைக்கப்படுகின்றது. அதாவது அவர்களும் ஆட்சி செய்திருக்கிறார்கள். முதலில், அதாவது இடைக்கால பாண்டியர்களும் சோழ மன்னர்களும், கடைசியில் முற்கால பாண்டியர்களும் ஆட்சி செய்த ஊராக இருக்கின்றது. கடைசியில் விஜயநகர ஆட்சி கட்டுப்பாட்டின் கீழ் செல்கின்றது. அப்பொழுது ஒரு கல்வெட்டும் வெட்டப்படுகின்றது. இப்படி 11 கல்வெட்டுகளை கொண்டதாக ஒரு பழமையான கோவிலாக இது இருக்கின்றது. இந்த கோவிலை பார்த்தா உங்களுக்கு இந்த கல்லை பார்த்தாலே தெரியும் எவ்வளவு பழமையான கல் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த கோவிலில் மத்திய தொல்லியல் துறை ஒரு சில அதாவது முன்னாடி பெயர் பலகை வச்சிருப்பாங்க. மத்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் கீழே தான் இருக்குது. அப்படின்னா அவங்க இந்த கோவிலை பற்றி செய்தியை நம்ம மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக வச்சிருப்பாங்க. அந்த செய்தியை நீங்க பாத்தீங்கன்னா தலைகீழ அவங்க வச்சிருக்காங்க. சில தகவல்கள் தொடக்கத்துல சரியா கொடுத்தாலும் கடைசியில 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கோயில் அப்படி, அதாவது கட்டட அமைப்பு அப்படித்தான் இருக்குன்னு அப்படின்னு போடுறாங்க. ஆனா கல்வெட்டு, இந்த கோயில்ல இருக்க கல்வெட்டுகள் 10 கல்வெட்டுகள் பழமையான கல்வெட்டுகளாக இருக்கின்றன. 1000 ஆண்டு பழமையை கொண்டது. அப்படின்னா கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள கல்வெட்டை வச்சு, அதாவது எங்க எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயநகர ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதா சொல்லணுங்கிறதுக்காக இப்படியான ஒரு தகவல்களை சொல்லியிருக்காங்க. இப்படித்தான் தமிழர்களின் வரலாறானது பல இடங்களிலும் தெரிவிக்கப்படுகின்றது. கொங்கு நாட்டிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பதை உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் இதை நான் சொன்னேன். அதுல என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிறதை நான் வாசிச்சு காட்டியிருக்கேன் உங்களுக்கு. இதை கேளுங்க. இக்கோயில் காணப்படும் பெரும்பாலான கல்வெட்டுகளில் இந்த கோயில் பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, முதல்ல சுக்கிரீஸ்வரர் கோயில் மற்றும் குளம் சர்க்கார் பெரிய பாளையம். இக்கோயிலில் காணப்படும் பெரும்பாலான கல்வெட்டுகளில் இவ்வூர் சூரனூர் மற்றும் சுந்தரபாண்டிய நல்லூர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இக்கோயில் கட்டிட அமைப்பானது கருவறை, அந்தகால அர்த்த மண்டபம் ஆகியவற்றுடன் காணப்படுகின்றது. இவ்வாறான சுந்தரபாண்டிய மன்னனால் இக்கோவிலுக்கு தானமாக வழங்கப்பட்டது. விஜயநகர மன்னர் கிருஷ்ண, அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் கரெக்ட் தான். அடுத்து படிக்க கேளுங்க. விஜயநகர மன்னர் கிருஷ்ண தேவராயரின் உம்மத்தூர் என்னும் ஊரின் தலைமை அதிகாரியாக இருந்த நஞ்சகாயன் என்பவர் பழுதடைந்து கிடந்த குளத்தை சரி செய்து கொடுத்ததன் நினைவாக இக்குளம் நஞ்சகாயன் குளம் என்று அழைக்கப்படுகின்றது. இக்கோயில் மற்றும் குளம் ஆகியவை கல்வெட்டுக்கள் மற்றும் அவற்றின் கட்டிட அமைப்பு போன்றவற்றை கொண்டு 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக கருதப்படுகின்றது. 100 தடவை படிக்க கேளுங்க. இக்கோயில் மற்றும் குளம் ஆகியவை கல்வெட்டுக்கள் மற்றும் அவற்றின் கட்டிட அமைப்பு போன்றவற்றை கொண்டு 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக கருதப்படுகின்றது. இவங்க பழுதடைந்து கிடந்த குளத்தையும் கோயிலையும் சரி செஞ்சு கொடுத்தாங்க. ஆனா கோயிலே 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கோயிலா இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன செய்யறது? இந்த கோயில்ல கிட்டத்தட்ட 10 கல்வெட்டுகள் பழமையான கல்வெட்டுகள் சுவர் முழுக்க இருக்குது. கிட்டத்தட்ட 24 வகை கொண்டதாக அந்த கல்வெட்டுகள் இருக்கின்றன. ஒவ்வொரு வரியிலும்
கிட்டத்தட்ட 140 எழுத்துக்கள் காணப்படுகின்றன. அர்த்த மண்டபத்தின் வடக்கு சுவற்றில் மிகப்பெரிய, அதாவது சொல்ல போனா மிகப்பெரிய தமிழர்களின் ஆவணமாக இருக்கின்றது. அந்த ஆவணத்தை இவங்க திசை திருப்புறதுக்காக சொல்றாங்களா எனக்கு தெரியல. அதுல உள்ள வணிகர்களை பத்தி எந்த தகவல்களும் இவங்க எழுதவே இல்லை. இங்க உள்ள வணிகர்களை பற்றி மிகப்பெரிய தகவல்கள் இருக்கின்றன. அன்று செயல்பட்டு கொண்டிருந்த 64 வணிக குழுக்களின் தலைவர்கள் பெயர்கள் அதுல வருது. கொங்கு நாட்டுல அவங்க மிகப்பெரிய விழாவை இந்த கோயில்ல அவங்க எடுத்திருக்காங்க. அதாவது பாண்டிய மன்னர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது அவங்க எப்படி விழா எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு, அவங்க நிதி எப்படி கொடுக்கணுங்கிறதுக்கு மிகப்பெரிய தகவல்களை சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஊரை கடந்து போகும் பொழுது அவங்க சுங்க வகை கொடுக்கணும். இந்த கோவிலுக்கு என்னென்ன பொருள் எடுத்திருப்பாங்க, என்ன பண்டங்கள் எடுத்திருப்பாங்க, என்ன விலங்குகள் எடுத்திருப்பாங்க, யானை, குதிரை, அதே போல காளை வணிகம் செஞ்சா அதுக்கு என்ன வகை கொடுக்கணும், அதே போல துணி அல்லது சில உணவு பண்டங்களை நீங்க, அதாவது தானியங்களை வித்தா அதுக்கு என்ன வகை கொடுக்கணுங்கிறத தெளிவா அவங்க சொல்லியிருக்காங்க. இப்படியான மிகப்பெரிய ஒரு தகவல்களை தன்னகத்தை அடக்கி இந்த கோவிலானது காணப்படுகின்றது. அதே போன்று கிட்டத்தட்ட இல்ல 4 கல்வெட்டு வட்டெழுத்து கல்வெட்டுகளாக அவங்க அந்த 64 வணிகர்களுமே இதுல கையெழுத்து போட்டிருக்காங்க. அவங்க பெயர் எழுதப்பட்டிருக்குது. 4 வட்டெழுத்து, அதாவது சேர நாட்டை சேர்ந்தவங்க. இன்னைக்கும் அந்த வட்டெழுத்து தான் அவங்களுடைய மலையாள எழுத்தா காணப்படுது. அந்த வட்டெழுத்திலேயே அவங்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டுள்ளன. அப்படிதான் பாத்துக்கோங்க. அது தொடர்ச்சியாக காணப்படுகின்றது. இந்த வணிகர்களுக்கு எல்லாமே மெய்கீர்த்திகள் காணப்படுகின்றன. அரசனுக்கு மட்டுமே மெய்கீர்த்தி, மிகப்பெரிய வணிகர்களுக்கு மெய்கீர்த்திகள் காணப்படுகின்றன. அவர்களுக்கும் அரசுகளுக்கு இணையாக வசதியாக அந்த காலத்தில் இருந்திருக்கிறார்கள். இதன் மூலம் நமக்கு தெரியுது. இவர்களுடைய, அதாவது முக்கியமான சில, அதாவது வணிக குழுக்களின் பெயர்கள் இதன் மூலம் நமக்கு கிடைக்குது. அப்படி பாத்தீங்கன்னா கர்நாடகா, அது எந்தெந்த பகுதிகள், சேர நாடு, பாண்டிய நாடு, சோழ நாடு, அதே போல பல குறுநாட்டு பகுதிகளிலும் செயல்பட்டு கொண்டிருந்த எல்லா வணிக குழுக்களும் இந்த பகுதியை கடந்து செல்லும் பொழுது அவர்கள் இங்க சிறிய நிதி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்படி போன அவங்களுடைய அந்த வணிக குழுக்களின் பெயர்கள் இங்கு தொடர்ந்து காணப்படுகின்றன. அந்த எல்லா வணிக குழுக்களும் இல்லாமல் போனாலும் இந்த பகுதியில் இந்த கோவிலுக்கு அந்த வைகாசி திருவிழாவுக்கு அவங்க நிதி கொடுக்க வணிக குழுக்களின் பெயர்கள் இதில் இருக்கின்றன. அந்த வணிக குழுக்களின் பெயர்களை நாங்க சொல்றோம் பாருங்க. 11 விஷயத்தால், திசை 1500, பெரும் நிறவியார் 500, நானா தேசிகன், சந்திர மேலிகள், செட்டிகள், நாட்டுக்கோட்டை செட்டிகள், நகரத்தார், மணி கிராமத்தார் போன்ற வணிக குழுக்களின் பெயர்கள் இதில் காணப்படுகின்றன. அதே போல் காவலர்களாக இருந்த முனை வீர கொடியார், இவங்க அந்த வணிக குழுக்களுக்கு காவலர்களாக செயல்பட்டிருக்கிறார்கள். அந்த காவலர்களாக செயல்படுவதற்கு அரசர்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு படையை இந்த வணிகர்கள் அனைவருமே வைத்திருந்திருக்கிறார்கள். அதுக்கும் அரசர்கள் அங்கீகாரம் தந்திருக்கிறார்கள். அவர்களும் இந்த கோவிலுக்கு நிதி தந்திருக்கிறார்கள் விழா நடத்துவதற்காக. இந்த பகுதியில் மிகப்பெரிய விழா கொண்டாடப்பட்டிருக்கின்றது. அதுக்கடுத்து பார்த்தா பாண்டிய மன்னர்கள் இறுதியில், அதாவது சுந்தர பாண்டியனின் பெயர் பல இடங்களிலும் காணப்படுகின்றது. 1250 அதாவது 1271 வரை ஆட்சியில் இருந்த, அதாவது முதலாம் சடையவர்மன் சுந்தர பாண்டியனின் பெயர் குறிப்பிட்டு காணப்படுகின்றது. இந்த காலகட்டத்தில் 1200 300 வரைக்கும் 4 சுந்தர பாண்டியன் பெயர் வந்தாலும் முதலாம் சடையவர்மன் சுந்தர பாண்டியன் இந்த கோவிலுக்காக மிகப்பெரிய இந்த பகுதியை வென்று எடுத்த பிறகு நிதியை தந்திருக்கின்றார். அதாவது கட்டமைத்திருக்கின்றார் இந்த பகுதியை. அதே போன்று இந்த பகுதியை அவர் தானமாகவும் அளித்திருக்கின்றார். அதாவது ஒரு அதிகாரியின் கட்டுப்பாட்டின் கீழ் இந்த பகுதியை அவர் தந்திருக்கின்றார். அந்த அதிகாரியின் பெயர் வெள்ளலூர் பிள்ளையான் என்று அழைக்கப்பட்ட அரசு அதிகாரி. அவர் என்ன செய்யணும்னு பார்த்தா, இந்த சூலூர் அணை, அதே போன்று அந்த ஊர், அங்க உள்ள குளம், அதே போன்று அந்த பகுதியில் உள்ள மீன்பிடி உரிமையை அந்த அதிகாரிக்கு தந்திருக்கின்றார். அவர் அதிலிருந்து வருமானத்தை வச்சு இந்த கோயிலை நிர்வாகம் பண்ணணும். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா மதுரையிலிருந்தோ எந்த பகுதியிலிருந்தோ பாண்டிய மன்னர்களின் அதிகாரிகள் அவங்களுடைய செலவையும் அவங்களுடைய படி, அதாவது போக வர செலவு, அவங்களுடைய எல்லாத்தையுமே அவங்க ஏத்துக்கணுன்ற மாதிரி கல்வெட்டுல அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இது மிகப்பெரிய தகவல் நம்மளுக்கு கிடைச்சது. அதே போன்று மிளகீஸ்வரர் என்றும் அழைக்கப்பட்டிருக்கின்றார் இந்த அதாவது இறைவன். இங்க பத்திரகாளி அம்மனுக்கும் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன. அதே போன்று வேறு சில கோவில்களில் எப்படியெல்லாம் சிலைகள் காணப்படுமோ அதே போன்றுதான் இங்கும் சிலைகள், பல சிலைகளும் கோவிலுக்குள் வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் மூலவர் இருக்கும் சிவன் உள்ள அந்த கோவிலுக்கு உள்பகுதியில் எந்த ஒரு இதர சிலைகளும் காணப்படவில்லை. வெளிப்பகுதியில் தான் பல சிலைகளும் வைக்கப்பட்டுள்ளன. சிறப்பாக, அதாவது கூடுதலாக பத்திரகாளி அம்மனுக்கு தனியான ஒரு சிறிய கோவில் ஒன்றும் இந்த வளாகத்தில் கட்டப்பட்டுள்ளது. இப்படித்தான் இந்த கோவிலானது மிக
மிகப்பெரிய அளவில் மிக பழமையானதாக ஒரு தனிப்பட்ட கட்டிட அமைப்புடன் ஏராளமான தகவல்களுடன் காணப்படுகின்றது. தமிழர்களின் ஒரு மிகப்பெரிய தகவல்களை கொண்டு காணப்படுகின்றது என்று சொல்லலாம். அதே போன்று தென்னிந்தியாவில் செயல்பட்ட தமிழ் வணிகர்களின் குழுக்களின் பெயர்கள், அவர்களின் தலைவர்களின் பெயர்கள், அவர்கள் எந்தெந்த ஊரை சேர்ந்தவர்கள் என்ற தகவல்களும் கூடுதலாக நமக்கு இங்கே கிடைக்கின்றன. இதை வைத்து நாம் அந்த காலத்தில் செயல்பட்ட வணிக குழுக்கள் யார் அரசராக இருந்தார்கள், அந்த கால வரலாறு என்ன, அவர்கள் வணங்கிய தெய்வங்கள் என்ன, அவர்கள் எந்த பொருளை வியாபாரம் செய்தார்கள் என்ற தகவல்களும் கூடுதலாக நமக்கு கிடைக்கின்றன. இங்கு உள்ள வணிகர்கள் அனைவருமே தமிழ் வணிகர்களாக இருந்திருக்கின்றார்கள். 64 வணிகர்களின் பெயர்களும் இருக்கின்றன. அடுத்து ஒரு பதிவில் அதை பற்றி விரிவாக தெரிவிக்கின்றேன். இன்னைக்கு நம்ம கூட தமிழ் பெயர் வைக்கிறது கிடையாது. அன்னைக்கு தெளிவான தமிழ் பெயர், அழகான தமிழ் பெயர்களை அவர்கள் தங்களுக்கு அதாவது அவங்க அழைச்சிருக்காங்க. அந்த பெயர் இந்த பெயர்கள் எல்லாம் பார்த்த பின்னாடி நம்ம எதிர்காலத்துல நம்மளும் நம்ம குழந்தைகளுக்கு தமிழ் பெயர் வைக்கணுங்கிற ஒரு விழிப்புணர்வு நம்ம அடையணுங்கிறதுக்காக அடுத்த ஒரு பதிவுல அதை பற்றி நான் விரிவாக தெரிவிக்கிறேன். அந்த 64 பெயர்களும் அவங்க எப்படி வச்சிருக்காங்க, அவங்க எப்படி அந்த வணிக குழுக்கள் செயல்பட்டன, அதே போன்று அவங்க என்னென்னலாம் வணிகம் பண்ணாங்க அப்படிங்கிற அடுத்தடுத்த பதிவுகளில் விரிவாக நம்ம பார்க்கலாம். நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி. மீண்டும் ஒரு பதிவில் அடுத்த பதிவில் வந்து சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.